ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையின் பெயர் கழுகு. ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாக தான் வருகை தந்திருந்தார். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர்கள் என்றாலே கொள்ள பிரியம் இஷ்டமும் கூட. எப்போ மாணவர்களை அவர் சந்தித்தாலும் ஒரு சிறப்புரை வழங்குவது அவருடைய வழக்கமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறுதியில் கேள்வி பதில் என்ற ஒரு பகுதியும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாணவன் கேள்வி கேட்டான், ஐயா, நீங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க, அந்த கனவை நோக்கி நம்முடைய உழைப்பும் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ஐயா என்னால் என்னுடைய கனவை நிஜமாக்க முடியும்? அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாட்ட அவன் கேட்குறான். அதுக்கு ஐயா சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொல்ல அவனுக்கு ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டில், அடர்ந்த காட்டில் பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பறவைகள் எல்லாம் காலை பொழுதில் தன்னோட உணவை தேடி அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கும். அதுவே மாலை நேரத்தில் அதன் கூட்டில் வந்து அதுங்க தஞ்சம் அடைஞ்சிக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாள் காலையில் தன்னோட உணவை தேடி கொண்டிருந்த போது திடீர்னு கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லா பறவைகளும் அதன் கூட்டிற்கு போகுது. சில பறவைகள் மறைவான இடத்திற்கும் போகுது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் தன் மறைவிடத்திற்கும் சென்று அடையலை, தன் கூட்டிற்கும் சென்று அடையலை. அது தன் இறக்கையின் பலத்தை கூட்டி இன்னும் அதிகமாய் உயர உயர பறந்தது. கீழே இருந்த பறவைகள் எல்லாம் அந்த பறவையை பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இது என்ன மறைவிடத்திற்கும் போல் அதனுடைய கூட்டுக்கும் போகலை, முட்டாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்குதுங்க. இந்த பறவை அவங்க பேசுகிற காதில் வாங்காமல் இன்னும் 2 மடங்கு மேலே மேலே உயர்ந்துச்சு. அந்த பறவை பெயர் தான் கழுகு. கழுகு மேலே மேலே உயர உயர பறந்ததுனால அதுக்கு மேகத்துக்கு மேலே மழை பெய்யலை அப்படின்றத உணர்ந்துட்டு அது மற்ற பறவைகள் சொன்ன விஷயத்தை காதில் வாங்காமல் உயர உயர பறந்ததுனால தான் தன்னோட இலக்கை அடைஞ்சிச்சு. அதே போல் தான் அந்த மாணவன்கிட்ட அப்துல் கலாம் ஐயா, நம்மளும் நம்ம இலக்கை நோக்கியே மட்டுமே தான் ஓடணும். உன்னோட திறமை என்னவோ அதை நோக்கியே நீ பயணிக்கணும். உன் கனவுக்கு எதிரான பல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையை உன் காலடியில் போட்டு நீ பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லணும். அதுக்கு உனக்கு மன உறுதி, உனக்கு பயிற்சி, உழைப்பு தேவை. அப்போ தான் உன்னுடைய கனவு ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன்கிட்ட அழகாகவே சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளும் சின்ன விஷயத்துக்கு கூனி குறுகி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொல்லிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.